குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட சேனலில் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. யூடியூப் சேனலில் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்குள்ளே கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து நோட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவோம். கிளாஸஸோட லிங்க்கும் டெலிகிராம் சேனலில் கொடுப்போம். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணோம்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரி கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு டெஸ்ட் வரும். அந்த சேம் டாப்பிக்லேருந்து டாபிக் வைஸ் சிலபஸ் பேஸ்டு கிளாஸு ப்ளஸ் வந்து சிலபஸ் பேஸ்டு ஒரு டெஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் டெலிகிராம்லேயே நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நோட்ஸும் வந்து நாங்கள் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். நோட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட டெக்ஸ்ட் புக் பேஸ்டு நோட்ஸாக இருக்கும். டிப்ளமோ ஃபார்மசி டெக்ஸ்ட் புக் பேஸ்டு சிம்பிளிஃபைடு எக்ஸாம் ஓரியன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அது வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட லாஸ்ட்டு டெஸ்ட்டு இன்ஆர்கானிக் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் 3rd சாப்டரில் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் டெஸ்ட்டு. சாப்டரோட டாபிக் வந்து நமக்கு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஏஜென்ட், அந்த டாப்பிக்கில் நமக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வந்திருக்கிறது வந்து மேடம் ஸ்வாதி அவங்க வந்திருக்காங்க. 2வது வந்து மிஸ்டர் தீபக் வந்திருக்காரு, தீபக் ராதா செகண்டில். 3rd வந்து சௌந்தர்யா மேடம். 4th வந்து மிஸ்டர் அஜித் வந்திருக்காரு. 5th பிளேஸில் வந்து ரவீஸ் அவங்க வந்திருக்காங்க. 6th பிளேஸில் வந்து எஸ்டி. 7th பிளேஸில் வந்துட்டு ஷியாம் மாலிக் வந்திருக்காரு. 8th பிளேஸில் வந்து மிஸ்டர் மணிவண்ணன் அவர் வந்திருக்காரு. 9th பிளேஸில் குணா. 10th பிளேஸில் செல்லா கிரிஷ். 11th மேடம் பிரியா ரமேஷ். 12th வந்து ஹலோ டாட் பிஹெச்ஏஆர்யூ அவங்க வந்திருக்காங்க. 13th மௌரியா. 14th மிஸ்டர் செல்வம். இவங்கெல்லாம் வந்துட்டு டெஸ்ட் வந்து கண்டினியூ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டெஸ்ட்டும் இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அட்டன் பண்ணாங்க. இவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், நம்ம இன்னையோட கிளாஸில் நம்ம போகலாம். இன்றைக்கி ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் அதோட கண்டினியூவேஷன் லாஸ்ட் நம்ம பார்த்த அட்சார்பன்ட் ப்ரொடக்டிவ் ஏஜென்ட் அந்த சாப்டரோட கண்டினியூவேஷனாக நம்ம வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். சரிங்களா? சம் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் பேஸ் பண்ணி சம் டெஃபினேஷன்ஸ் இருக்குது. லைக் ஆன்டிசெப்டிக்னா என்ன, டிஸ்இன்ஃபெக்டன்னா என்ன, ஜெர்மிசைட்ஸ்னால் என்ன, ஸ்டெரிலைசேஷன்னா என்ன, பேசிக்கான சம் இம்பார்ட்டண்ட் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆன்டி இன்ஃபெக்டிவ்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் இருக்கிறத பாருங்கள். கெமிக்கல் தட் ரெடியூஸ் தட் ப்ரிவெண்ட் இன்ஃபெக்ஷன் பை தி கில்லிங் ஆர் ரெடியூசிங் க்ரோத் ஆஃப் தி பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம். ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தோட க்ரோத்தை வந்து கம்மி பண்ணுது. ஓகேங்களா? இல்லைனா அதை வந்து கில் பண்ணுது. இதை வந்து ஆன்டி இன்ஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி ஜென்ரல் நேமில் வந்து சொல்கிறாங்க. ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஸ்ட் ஆன் தி லிவிங் டிஷ்யூ. லிவிங் டிஷ்யூவில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒரு ஊன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஊன் இந்த மாதிரி இருக்கிறதுல யூஸ் பண்ணும்போது அது ஒரு லிவிங் டிஷ்யூ தான். அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட வைரஸோட என்ன பண்ணுதுன்னா அதை வந்து ப்ரோட்டீனை டீநேச்சுரேஷன் பண்ணி அதோட என்சைம்ஸை டீநேச்சுரேஷன் பண்ணி அந்த பாக்டீரியாவை வந்து கில் பண்ணுது. இது வந்து ஆன்டிசெப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து டியோடரன்ஸ் அதான் பண்ணுது, மவுத் வாஷஸ் அதை தான் பண்ணுது, குளோராக்சிடின் மவுத் வாஷ் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? அடுத்தது வந்து டவுச்சஸ், வெஜினல் டவுச்சஸ், இதெல்லாம் வந்துமே இந்த ஆன்டிசெப்டிக் கேட்டகரியில் தான் நமக்கு வந்து வருது. ஏன்னா அது லிவிங் டிஷ்யூவில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது டிஸ்இன்ஃபெக்டன்ட். டிஸ்இன்ஃபெக்டன்ட் பார்க்கும்போது நமக்கு டெஸ்ட்ராய்ஸ் த மைக்ரோ ஆர்கானிசம் ஆன் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ். லைக் எக்யூப்மெண்ட் இருக்குது, ஸ்டெரைல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? நம்ம வந்து சர்ஜரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், இல்லைனா வந்து ஒரு எனி ப்ரொசீஜர், ஒரு ட்ரெஸ்ஸிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸாக கூட இருக்கலாம், இல்லைனா ஒரு டயக்னாஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அப்புறமா நமக்கு வால், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரூமு, அதோட வால், அதோட சர்ஃபேஸ் ஏரியா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டிஸ்இன்ஃபெக்டனை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஜெர்மிசைட். ஜெர்மிசைட்னா கில்ஸ் மைக்ரோப்ஸ். காமனான நேம் தான் ஜெர்மிசைடு. அது வந்து என்ன பண்ணுதுன்னா மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து கில் பண்ணுது. அவ்வளோதான் அதோட நார்மலான டெஃபினிஷன். ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டோட்டல் ரிமூவல் ஆர் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆல் லிவிங் மைக்ரோப்ஸ் வயா தி கெமிக்கல் ஆர் மெக்கானிக்கல் ப்ராசஸ். ஓகேங்களா? கெமிக்கல் ப்ராசஸாக இருக்கலாம், மெக்கானிக்கல் ப்ராசஸாக இருக்கலாம், ஹீட் ஆர் ரேடியேஷனில் நம்ம வந்து பண்ணுறோம். இது ஸ்டெரிலைசேஷன். நார்மலாக ஸ்டெரிலைசேஷன் என்ன நமக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்தது வந்து கேரக்டரிஸ்டிக். இப்போ ஒரு ஐடியல் ஏஜென்ட் எப்படி இருக்கணும், ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் இல்லைனா ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆன்டிசெப்டிக்காக இருக்கணும்,
ஜெர்மிசைடாக இருக்கணும். இது வந்துட்டு பாக்டீரியோ ஸ்டாட்டிக்காக மட்டும் இருக்கக்கூடாது. இது வந்து கில் பண்ணணும் அந்த மைக்ரோ ஆர்கனைசத்தை. அப்படி இருந்ததுன்னா இது ஒரு ஐடியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஹாவ் ஏ குட் தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ். சேஃப்டி மார்ஜின் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா, அதில் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அப்போ வந்து நமக்கு தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் கரெக்டாக இருக்கணும். அப்புறமா பொசஸ் ரேபிட் ஆன்செட் அண்ட் லாங் டூரேஷன். குயிக்காக ஆக்ஷன் கொடுக்கணும். அப்புறம் லாங் டூரேஷனுக்கு வந்து அதோட ஆக்ஷன் வந்து ரிமைனிங்காக இருக்கணும். இதுதான் இதில் உள்ள விஷயம். அடுத்தது வந்து பார்க்கும்போது நமக்கு ஜீரோ சிஸ்டமிக் டாக்ஸிட்டி. சிஸ்டமிக் டாக்ஸிட்டி இருக்கக்கூடாது. நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு டிஷ்யூவில் ஒரு ஆன்டிசெப்டிக்கை வந்து அப்ளை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மவுத் வாஷ் நம்ம எடுத்துக்கிறோம்னா அது வந்து அப்சர்வ் ஆகிட்டு போயிட்டு இது சிஸ்டமிக்காக ஒரு ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து அன்னெசரி அன்வான்ட் ஒரு எஃபெக்டாக வந்து அது ஆகிடும். அதனால் வந்து அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மஸ்ட் நாட் டேமேஜ் லோக்கல் செல்ஸ் ஆர் பாடி டிஃபென்சஸ். ஓகேங்களா, லோக்கல் செல்ஸை வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. பாடி டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை வந்து இது எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, இல்லைனா ஆல்டர் பண்ணக்கூடாது. எக்ஸிபிட் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம எடுக்கிறோம் ஒரு ஆன்டிசெப்டிக் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அது பாக்டீரியாவும் கில் பண்ணணும், வைரஸ் கில் பண்ணணும், ஃபங்கஸ் கில் பண்ணணும், ஈஸ்ட் கில் பண்ணணும். ஓகேங்களா, அப்போது இந்த மாதிரி ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக அது இருக்கணும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் வந்து போவிடான் அயோடின் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக இருக்கும். அப்புறமா வந்து ஃபேவரபுள் லிப்பிட் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் கோஎஃபிஷியன்ட். லிப்பிட் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து நல்லா இருக்கணும். ஓகேங்களா, அப்படி இருந்தோம்னா வந்து ஈஸியாக அதை வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு இதுவும் வந்துட்டு கெப்பாசிட்டியும் இதுக்கு இருக்கணும். அடுத்தது பாருங்கள், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்க்கும்போது நமக்கு மெயின்லி வந்து 3 டைப் ஆஃப் மெக்கானிசம் ஆக்ஷன் வந்து இந்த ஆன்டிசெப்டிக்ஸுக்கு இருக்குது, டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆன்டிசெப்டிக்ஸுக்கு இருக்குது. ஆக்சிடேஷன் மெத்தட் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது பாருங்கள், நம்பர் 1 பாருங்கள், ஆக்சிடேஷன் சொல்லி பார்க்கும்போது அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பாருங்கள், பெராக்சைட்ஸ் இருக்குது, ஹைட்ரஜன் பெராக்சைடு, இந்த மாதிரி பெராக்சைடு, ஹாலஜன்ஸ் இருக்குது, அப்புறம் பெர்மாங்கனேட். இதெல்லாமே வந்து ஆக்சிடேஷன் மெத்தடில் வந்துட்டு இந்த ஆன்டிசெப்டிக் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, செகண்ட் வாங்க, மெக்கானிசம் ஆக்ஷனில் செகண்ட் பாருங்கள், ஹாலஜன்ஸ் என்ன பண்ணுதுங்க, ஹாலஜினேஷன் பண்ணுது. ஓகேங்களா, ஹாலஜினேஷன் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணுதுங்க, ஒரு ஆன்டிசெப்டிக் ஆக்ஷன் அல்லது டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் காலமில் அப்படியே கீழே வாங்க, ப்ரோட்டீன் ப்ரிசிபிடேஷன். இதில் வந்து நமக்கு பார்க்கும்போது சில்வரு, காப்பரு, அப்புறமா வந்து ஜிங்க், இந்த 3 என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ப்ரோட்டீனை வந்து ப்ரிசிபிடேட் பண்ணுது. எதில் இருக்க ப்ரோட்டீனை, பாக்டீரியாவில் இருக்க ப்ரோட்டீன், இல்லைனா வைரஸில் இருக்க ப்ரோட்டீன், இல்லைனா ஃபங்கஸில் இருக்க ப்ரோட்டீனை என்ன பண்ணுதுங்க, ப்ரிசிபிடேட் பண்ணுது. இப்படி ஒரு 3 விதமான மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனில் தான் இது வந்து யூஸ்வலாக நடக்குது. அப்போ ஃபஸ்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்து ஆக்சிடேஷன் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, ப்ரோட்டீன் இருக்கு இல்லைங்களா, பாக்டீரியாவோட அதோட இன்டர்னல் ஆர்கனில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனு SH பாண்டாக இருக்கும். இப்போ நமக்கு ஆக்சிடேஷன் பண்ணும்போது, இப்போ பெராக்சைட்ஸு இல்லைனா ஹாலஜன்ஸ் இல்லைனா நம்ம வந்து ஒரு பெர்மாங்கனேட் இதை வச்சு நம்ம ஆக்சிடேஷன் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா, ஆக்சிடைஸ் ஆகி SS பாண்டாக கன்வெர்ட் ஆகிடுது. அதோட ப்ரோட்டீன் நேச்சர் வந்து கன்வெர்ட் ஆன பிறகு அதனால் ப்ரோலிஃபரேஷன் பண்ண முடியாது, மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியாது. பாக்டீரியா ப்ரோலிஃபரேஷன் ஆகாது, மல்டிப்ளிகேஷன் ஆகாது. அப்போனா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட வந்து அது கில் ஆகிடும். ஸோ இதுதான் அதோட மெத்தடு. அதுக்கடுத்தது பாருங்கள், பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டில் இதில் வந்து குளோரினேஷன் நடக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து N டபுள் பாண்ட் O இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து NCl வந்து இது ஆட் ஆகுது பாருங்கள். அப்போ குளோரினேஷன் ஆட் ஆகுது. ஆல்டர் தி ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் தான் இங்கேயும் நடக்குது, ஆனால் வந்து இதில் குளோரினேஷன் ஆகுது. குளோரினேஷன் ஆகும்போது அப்படி ஒரு ஆன்டிசெப்டிக் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆக்ஷன் நடக்குது. அடுத்தது தேர்ட் பிளேஸில் பாருங்கள், ப்ரோட்டீனில் வந்துட்டு என்சைம் இருக்கு இல்லைங்களா, அந்த என்சைமை வந்து டீநேச்சர் பண்ணுது. அதை டீநேச்சர் பண்ணும்போது இப்படி ஒரு ஆன்டிசெப்டிக் ஆக்ஷன் நடக்குது. அப்போது ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதோட நம்ம அந்த தேர்ட் காலமுக்கு வந்துருங்க. ஃப்ரீ சல்ஃபோனைல் SH குரூப் எசென்சியல் ஃபார் ப்ரோட்டீன் என்சைம் ஃபங்க்ஷன் ஆர் கன்வெர்டட் டு எ டைசல்ஃபைடு பிரிட்ஜ் SS மாலிகுலர் ஷேப் ஆல்டர்டு மைக்ரோப்ஸ் டெஸ்ட்ராய்டு. இங்கே நடந்தது தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த SH பாண்டை வந்து SS பாண்டாக கன்வர்ஷன் ஆகுது. இங்கே குளோரினேஷன் நடக்குது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க, பெப்டைட் லிங்கேஜில் குளோரினேஷன் நடக்குது ஹாலஜினேஷன் மூலமாக. அடுத்தது பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் உள்ளதில் மெட்டல் கேட்டையான்ஸ் ஆக்ட் ஆஸ் லீவிஸ் ஆசிட். மெட்டல் கேட்டையான் லீவிஸ் ஆசிட் ஆக்ட் பண்ணி என்ன பண்ணுதுன்னா, காம்ப்ளெக்ஸிங் வித் போலார் குரூப் லிகாண்ட் வித் என்சைம். என்சைம் கூட ஒரு லிகாண்ட் போலார் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ வந்து இன்ஆக்டிவேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நடக்குது. இதுதான் ப்ரிசிபிடேஷன் நடக்குது இல்லை ஃபைனலாக உள்ள ஸ்டெப்பில். ஸோ இந்த இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் ஃபார் தி ஆன்டிமைக்ரோபியல் ஆக்ஷன். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆன்டிமைக்ரோபியல்ஸ், ஆன்டிசெப்டிக் டிஸ்இன்ஃபெக்டன்ட், இதுதான் ஆன்டிமைக்ரோபியல்ஸ்னு இங்கே குறிப்பிடுறாங்க. இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஆசிட்ஸ் இருக்குது, செகண்டில் ஹாலஜன் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது, அப்புறம் தேர்டில் வந்து பார்க்கும்போது நமக்கு
ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்குது. ஃபோர்த்தில் வந்து ஆல்டிஹைடு அண்டு ஆல்கஹால் இருக்குது. அடுத்தது மெட்டாலிக் சால்ட் இருக்குது. அடுத்த கேட்டகரி பார்க்கும்போது ஃபினால் அண்டு டெரிவேட்டிவ். ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு போரிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட் 2 டைப் ஆஃப் ஆசிட் இருக்குது ஆன்டிசெப்டிக் டிஸ்இன்ஃபெக்டண்டாக. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள் காலஜினேட்டட் டெரிவேட்டிவ் சொல்லி பார்க்கும்போது குளோரினேட்டட் லைம், குளோரெக்சிடின், அயோடின், அப்புறமா வந்து அயோடோவிடோன், அப்புறம் போவிடோன் அயோடின், சோடியம் ஹைப்போக்ளோரைட், இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஹாலஜன் கேட்டகரியில் வருது. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அந்த கேட்டகரியில் நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு, பொட்டாசியம் பெர்மாங்கனேட், இது ரெண்டுமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கேட்டகரியில் வருது. ஆல்டிஹைடு எத்தனால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்டிஹைடு அண்ட் ஆல்கஹால், இதில் ஃபர்ஸ்ட்டில் எத்தனால் அண்டு ஐசோப்ரோப்பனால் ரெண்டுமே ஆல்கஹால், ஃபார்மால்டிஹைடு அண்டு குளுட்ராடிஹைடு இது ரெண்டுமே வந்து ஆல்டிஹைடு குரூப்பில் வருது. மெட்டாலிக் சால்ட் பார்க்கும்போது காப்பர் சல்ஃபேட், சில்வர் நைட்ரேட், ஜிங்க் சல்ஃபேட் இதெல்லாம் வந்து மெட்டாலிக் சால்ட்டில் வருது. அப்புறம் ஃபீனால் டெரிவேட்டிவ் பார்த்தோம்னா க்ரஸால், ஃபீனால்ஸ், ரிசோர்சினால் லாஸ்ட்டில் இருக்கு பாருங்க. க்ரஸால், ஃபீனால், ரிசோர்சினால் இதெல்லாம் வந்துட்டு ஃபீனால் டெரிவேட்டிவில் வருது. இது எல்லாமே நமக்கு ஆன்டிசெப்டிக் டிஸ்இன்ஃபெக்டன்ட் தான். எது என்னென்ன கேட்டகரி கீழே வருதுங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு நம்ம பார்க்குறோம். இதில் வந்து நமக்கு மாலிகுலர் ஃபார்முலா H2O2 நமக்கு நல்லா தெரியும். அட்டாமிக் மாஸ் வந்து 34.02. இதோட அட்டாமிக் மாஸ் வந்து 34.02 ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு. சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து வாட்டர் ஈத்தரில் சாலிபிள், அப்புறமா வந்து இன்சாலிபிலிட்டி பெட்ரோலியம் ஈத்தரில் இன்சாலிபிள், வாட்டர் ஈத்தரில் வந்து நார்மலாக இது சாலிபிளாக இருக்குது ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும். டாப்பில் இருக்கிறதுல வந்து கொஸ்டின் நல்லாவே ஃபாலோ ஆகும் இந்த ஏரியாவில். ஓகேங்களா? அதுக்கடுத்து மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் நாட் ஸ்பெசிஃபைடு. மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்பெசிஃபை பண்ணல புக்கில், இருந்தாலும் அதை நம்ம வந்து நமக்கு ஏதாவது ஆப்ஷன் வேறு ஏதாவது இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், கமெண்டில் தெரிவிக்கலாம் எதில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து எடுத்து போடலாம். அடுத்து வந்து யூஸ் இண்டிகேஷன் சொல்லி பார்க்கும்போது மைல்டு ஆக்சிடைசிங் ஆன்டிசெப்டிக் ஃபார் தி ஊன்ஸ் அண்ட் அல்சர். அல்சருக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா மைல்டு ஆக்சிடைசிங் ஆன்டிசெப்டிக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். 1.5% வந்து யூஸ் பண்ணி மவுத் வாஷ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து டியோட்ரண்ட், கார்கில் இதுவுமே வந்து நமக்கு இதை நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இயர் ட்ராப்ஸ் வேக்ஸ் ரிமூவலுக்கு யூஸ் பண்ணலாம். எஃபெக்டிவ் ஆக்சிடைசிங் ஆன்டிடோட் ஃபார் தி பாஸ்பரஸ் அண்ட் சைனைட் பாய்சனிங். ஓகேங்களா? ப்ளீச்சிங் த ஹேர் வித் மிக்ஸ்டு வித் அமோனியா, இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. யூசேஜும் இம்பார்ட்டண்ட்டு தான். எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ 1.5% வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு என்னவாக இருக்குங்க, மவுத் வாஷாக இருக்குது. அப்புறமா டியோட்ரண்ட், கார்கிலாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறமா வந்து என்ன வருதுங்க, இயர் ட்ராப்ஸ் எதுக்காக, இயர் வேக்ஸ் ரிமூவலுக்காக. எஃபெக்டிவ் ஆக்சிடைசிங் ஆன்டிடோட் ஃபார் தி பாஸ்பரஸ் அண்ட் சைனைட் பாய்சனிங். பாஸ்பரஸ் சைனைட் பாய்சனிங்கு ஆக்சிடைசிங் ஆன்டிடோட் என்னன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடை சொல்லணும். அப்புறம் ப்ளீச் ஹேரை ப்ளீச் பண்ணும்போது அதை அமோனியா கூட மிக்ஸ் பண்ணி நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடை யூஸ் பண்ணுறாங்க. இத்தனை யூசஸ் இருக்குது. ஸ்டோரேஜ் கண்டிஷன் பாருங்கள். இது வந்து பார்ஷியலி ஃபில்டு கண்டெய்னர் வந்து கம்ப்ளீட்டாக 100 ml பாட்டிலாம் 100 ml கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ண முடியாது, கொஞ்சம் கேப் இருக்கணும். அதான் பார்ஷியலி ஃபில்டு கண்டெய்னர் சொல்கிறாங்க. அந்த ஏர் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. வித் ஸ்டெபிளைசிங் ஏஜென்ட் அண்டு ஸ்மால் வெண்ட், அதான் கொஞ்சம் ஏர் வென்டிலேஷனும் இருக்கணும், அப்புறமா வந்து கேப்பும் இருக்கணும், அந்த எம்டி ஸ்பேஸ் கேப்பும் இருக்கணும். லிக்யூடுக்கு பாட்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணக்கூடாது. இது ஒரு கிரைட்டீரியாவாக சொல்கிறாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா மெத்தட் ஆஃப் ஸ்டோரிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 8 to 15 degree செல்சியஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் தி லைட்டு. 8 to 15 degree செல்சியஸ் தான் இதுக்கு ஆப்டிமல் டெம்பரேச்சர். அதாவது ஒரு சூட்டபிள் டெம்பரேச்சர் நம்ம பார்க்கும்போது 8 to 15 degree செல்சியஸ் தான் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு பெட்டர் டெம்பரேச்சர். ஆனால் வந்து 50 degree சென்டிகிரேட்டுக்கு மேலே வந்து போகக்கூடாது. அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா டேஞ்சர் லிமிட் மாதிரி வச்சுருக்காங்க. நாட் எக்ஸீடிங் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் லிமிட்னு பார்க்கும்போது 8 to 15 degree செல்சியஸ் தான். எக்ஸாமில் கொஸ்டின்னு கேட்டாங்க ஸ்டோரேஜ் கண்டிஷன்னா நம்ம வந்து 8 to 15 degree செல்சியஸ் தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது நமக்கு வந்து சேஃபர் சைடு அதுதான். அதில் வந்து நமக்கு 8 to 15 degree செல்சியஸ் இல்லை, ஆனால் 50 நாட் எக்ஸீடிங் 50 டிகிரிங்கிறது ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா நம்ம செகண்ட் ஆப்ஷனாக அதுக்கு நம்ம போகலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இதில் வந்து வெல் க்ளோஸ்டு லைட் ரெசிஸ்டன்ட் கண்டெய்னர் பிளாக் கண்டெய்னரில் வைக்கணும். அதை ஒரு இதாக சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு பிளாக் கண்டெய்னரில் வரும். ஃபார்மசியில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வித் ரெசிஸ்டன்ட் ஸ்டாப்பர், அதாவது க்ளோஸர் வந்து நல்லா ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணியிருக்கணும்னாங்க. கூல் டார்க் பிளேஸில் இருக்கணும். இதுதான் இது உள்ள விஷயம். குரூஷியல் எக்ஸாம் பாயிண்ட்ஸ் சொல்லி பார்க்கும்போது சினானிம் வந்து ஆக்சிடால், பெர்ஹைட்ரால், இதுக்கு வந்து 2 நேம் இருக்குது சினானிம். இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொஸ்டின் ஃபாலோ ஆகக்கூடிய ஏரியா தான். ஆக்சிடால் அண்ட் பெர்ஹைட்ரால். ஐபி ஸ்டாண்டர்ட் வார் அக்வஸ் சொல்யூஷன் கண்டெய்னிங் 6% weight by weight. ஐபி ஸ்டாண்டர்ட் வந்து இதுக்கு என்னென்னா 6% weight அக்வஸ் சொல்யூஷனில் வந்து இருக்கிறது தான் வந்து இதோட ஸ்டாண்டர்டு கான்சன்ட்ரேஷன் ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு. கரஸ்பாண்டிங் டு 20 times இட்ஸ் வால்யூம் ஆஃப் அவைலபிள் ஆக்சிஜன். அவைலபிள் ஆக்சிஜனை விட 20 time வந்து இதோட வால்யூம் வந்து மோராக இருக்கும்.
அப்புறம் இட் இஸ் எ வீக் ஆசிட். இது வந்து லிட்மஸ் பேப்பரில் வந்து ஆசிடாக இது வந்து ஷோ பண்ணும். அடுத்து வந்து ஆக்ட் அஸ் போத் ரெடியூசிங் அண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெண்டுமாவே இது ஒர்க் பண்ணும். ஆக்சிடைசிங் ஏஜென்டாக ஒர்க் பண்ணும் அண்ட் தென் ரெடியூசிங் ஏஜென்டாகவும் ஒர்க் பண்ணும். மெயின்லி ஃபாலிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் இதுவும். KMnO4 நமக்கு நார்மலாக தெரியும். இதோட அட்டாமிக் மாஸ் ஞாபகத்தில் வச்சுக்கணும் 158.03, 158.03. 34.02 வந்து நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு, 158.03 வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு. சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து வாட்டர் சாலிபிள், கிவ்ஸ் டீப் பர்பிள் கலர் சொல்யூஷன். ஓகேங்களா, அவ்வளோதான் அதோட சாலிபிலிட்டி. மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் மென்ஷன் பண்ணல அவங்க புக்கில். அடுத்தது பாருங்கள், யூஸ் அண்ட் இண்டிகேஷன் பார்க்கும்போது டிஸ்இன்ஃபெக்டன்ட், டியோடரண்ட், ஆன்டி இன்ஃபெக்டிவ், ஆன்டி பாக்டீரியல் ஃபார் அல்சர் அண்ட் அப்சஸ். ஒரு அல்சர் இருக்குது இல்லைனா ஒரு அப்சஸ் இருக்குது ஸ்கின்லையோ அல்லது வந்து ஓரல் மியூக்கோசாவிலையோ, அப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம டிஸ்இன்ஃபெக்டன்ட், டியோடரண்ட், ஆன்டி இன்ஃபெக்டிவாக இதை யூஸ் பண்ணலாம். அப்புறமா வந்து என்ன சொல்ல பாக்டீரிசைடலாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆன்டி இன்ஃபெக்டிவ்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் பாக்டீரியல் க்ரோத் அந்த மாதிரி தான் வரும். பாக்டீரிசைடல்னா பாக்டீரியல் கில்லிங் அப்படி வருது இல்லைங்களா. ஸோ இது வந்து அப்சஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சிடைசிங் ஆன்டிடோட் பாய்சனிங் ஃபார் தி மார்ஃபின், ஓபியம், ஸ்ட்ரைச்சினைன், பார்பிச்சுரேட், குளோரோஹைட்ரேட் அண்ட் மெனி ஆல்கலைட்ஸ், குளோரல்ஹைட்ரேட் அண்ட் மெனி ஆல்கலைட்ஸ் இதுதான் சொல்கிறாங்க. இதில் நமக்கு மெயினாக வந்து மார்ஃபின் இந்த மாதிரி அல்கலைட்ஸ் ரிலேட்டடாக நமக்கு வந்து ஒரு 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 ஆக்சிடைசிங் ஆன்டிடோட்டாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு. சேம் டைம் இங்கே பாருங்கள், பாஸ்பரஸ் அண்ட் சைனைடுக்கு வந்து ஆக்சிடைசிங் ஆன்டிடோட்டாக இருக்கிறது நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ கம்பேரிட்டிவாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். கொஸ்டின்ஸ் அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஸ்டோரேஜ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டோர்ட் இன் வெல் க்ளோஸ்டு கண்டெய்னர், ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டிங் கான்டாக்ட் வித் ஆர்கானிக் மேட்டர். ஆர்கானிக் மேட்டர்ஸோட கான்டாக்ட் இருக்கக்கூடாது. வெல் க்ளோஸ் கண்டெய்னரில் இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி இருக்கணும் இதை சொல்கிறாங்க. க்ரூஷியல் எக்ஸாம் பாயிண்ட்ஸ் என்ன பாருங்கள், இம்பார்ட்டன்ட் வந்து கேண்டிஸ் கிறிஸ்டல் அப்படின்னு இவருக்கு ஒரு நேம் இருக்குது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு. பெர்மாங்கனிக் ஆசிட்னு ஒரு நேம் இருக்குது, பெர்மாங்கனேட் ஆஃப் பொட்டாஷ்னு ஒரு நேம் இருக்குது. நல்லா பார்த்துங்க, பெர்மாங்கனிக் ஆசிட், பெர்மாங்கனேட் ஆஃப் பொட்டாஷ்னு நம்ம போட்டுருவோம். கேண்டிஸ் கிறிஸ்டல்னா நேம் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. கன்சிஸ்ட் ஆஃப் ஈக்குவல் மோல் ஆஃப் K ப்ளஸ் அண்ட் மேங்கனேட். மேங்கனேட் இருக்கு இல்லைங்களா, இதில் பாருங்கள் ஒரு மோல் K இருந்துச்சுன்னா ஒரு மோல் வந்து மேங்கனேட் இருக்கும். இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஈக்குவல் அமௌண்ட்டில் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. மெல்டிங் பாயிண்ட் தேவையில்லை. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது பிசிக்கல் எப்படி இருக்குன்னு சொல்ல, டார்க் பர்பிள் கலராக இருக்கும். சிலிண்டர் பிரிஸ்மாட்டிக் கிறிஸ்டல்ஸாக இது வந்து இருக்கும். என்ன மாதிரி கிறிஸ்டல்னா பிரிஸ்மாட்டிக் கிறிஸ்டல் அந்த மாதிரி இருக்குது. வித் மெட்டாலிக் லெஸ்டர், ஒரு மெட்டாலிக் ஃபினிஷிங் இருக்கும் அதில் பார்க்கும்போது. ஸ்வீட் அஸ்ட்ரிஞ்சன்ட் டேஸ்ட், இதை நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள் போரிக் ஆசிட். போரிக் ஆசிட் பார்க்கும்போது H3BO3 நமக்கு தெரியும். 61.83 ஞாபகத்தில் வச்சுக்கணும். 61.83 இதோட மாலிகுலர் வெயிட்டு. ஓகேங்களா, 61.83. அப்புறம் சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் ஆல்கஹால் சாலிபிள், ஆல்கஹாலையும் சாலிபிள் ஆகுது, வாட்டர்லையும் சாலிபிள் ஆகுது. மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் மென்ஷன் பண்ணல புக்கில். யூசஸ் அண்ட் இண்டிகேஷன் பார்க்கும்போது லோக்கல் ஆன்டி இன்ஃபெக்டிவ், அஸ்ட்ரிஞ்சன்ட், இன்செக்டிசைட், டஸ்டிங் பவுடர், அக்வஸ் சொல்யூஷன் யூஸ்ட் அஸ் ஐ லோஷன். ஓகேங்களா, ஆன்டி இன்ஃபெக்டிவாக இருக்குது, இன்செக்டிசைடாக இருக்குது, டஸ்டிங் பவுடர்ஸில் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அக்வஸ் சொல்யூஷனாக வந்து நம்ம வந்து ஐ லோஷனில் யூஸ் பண்ணுறோம், மவுத் வாஷில் யூஸ் பண்ணுறோம், டவுச்சஸில் யூஸ் பண்ணுறோம். யூஸ்ட் அஸ் எ பஃபர் சிஸ்டம் லைக் அலுமினியம் அசிட்டேட் அண்ட் அலுமினியம் சபசிட்டேட் சொல்யூஷன். இதெல்லாம் வந்து பஃபர் சொல்யூஷனாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பஃபர் எதில், அலுமினியம் அசிட்டேட்டில் அலுமினியம் சபசிட்டேட் சொல்யூஷனில் பஃபர் சிஸ்டமாக போரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்கள், ஸ்டோரேஜ் கண்டிஷன், ஸ்டோர்ட் அட் ஏர் டைட் கண்டெய்னர். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்து இது ஆர்த்தோபோரிக் ஆசிட்னு இதுக்கு ஒரு சினானிம் இருக்குது. அப்புறம் ஹைட்ரஜன் போரேட்னு இதுக்கு ஒரு சினானிம் இருக்குது. ரெண்டையுமே கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து நேச்சுரல் சோர்சஸ் எங்கேருந்து கிடைக்குது, சி வாட்டரில் கிடைக்குது, பிளான்ட்லேருந்து கிடைக்குது. இது வந்து 3 ஃபார்மில் வந்து இருக்குது. ஒன்று போராக்ஸுங்கிற ஃபார்மு, இன்னும் வந்து போரோ கால்சைட்டுங்கிற ஃபார்மு, இன்னும் ஒன்று கோலிமானைட் அப்படிங்கிற ஃபார்ம். போராக்ஸு, போரோ கால்சைட்டு, கோலிமானைட் 3 ஃபார்மில் இது வந்து கிடைக்குது. இதோட pH வந்து 5.1. லாஸ்ட் டைம் வந்து எக்ஸாமில் வந்து சோடியம் பைகார்பனேட்டோட pH வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுபோல் இந்த pH வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. 5.1 வந்து போரிக் ஆசிடோட pH. ஹீட் பண்ணுறோம் 100 டிகிரி செல்சியஸில், இது என்னவா கன்வெர்ட் ஆகும்னா மெட்டாபோரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். லாஸ்ட் MRB எக்ஸாமில் இந்த பாயிண்ட் டேரெக்டாகவே கேட்டிருந்தாங்க. ஆன் ஹீட்டிங் ஆஃப் போரிக் ஆசிட் என்னவா கன்வெர்ட் ஆகும், மெட்டாபோரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். அடுத்தது வந்து ஃபார்ம்ஸ் போராக்ஸ் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகி போராக்ஸ் வந்து என்னவா இது போரிக் ஆசிட் போராக்ஸாக கன்வெர்ட் ஆகுது. சில்வர் நைட்ரேட்னு பார்க்கும்போது AgNO3 இதோட மாலிகுலர் ஃபார்முலா 169.87 இதோட அட்டாமிக் மாஸ். எல்லா அட்டாமிக் மாஸும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து 169.87 இருக்குல்ல, அந்த 87 இவங்க வந்து சேஞ்ச் பண்ணி
8.6 8.7 8.8 இந்த மாதிரி கொடுத்து கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நமக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த மெயின் பாயிண்ட் இருக்குல்ல 169 அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை பார்த்தாலே போதும். சில்வர் நைட்ரேட்னா 169 அந்த அளவுக்கு பார்த்துக்கலாம். அதையுமே மேலே நமக்கு வந்து வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்கன்னா அதை நம்ம ஆப்ஷனில் வந்து நம்ம வச்சுக்க வேண்டியதாக கையில். சாலிபிலிட்டின்னு பார்க்கும்போது சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் ஆல்கஹால். அப்போ இதில் ப்ராடக்ட் பாருங்கள், எல்லா ப்ராடக்ட்டுமே மேக்ஸிமம் வாட்டர் சாலிபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு பாருங்கள், வாட்டர் சாலிபிள், ஈத்தர் சாலிபிள். அடுத்தது பாருங்கள், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வாட்டர் சாலிபிள். அடுத்தது பாருங்கள், போரிக் ஆசிட் சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் ஆல்கஹால். சில்வர் நைட்ரேட் சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் ஆல்கஹால். ஸோ இது வந்து எல்லாமே சாலிபிள் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம அட்சார்பன்ட் ப்ரொடக்டிவ் பார்த்தோம் இல்லைங்களா, லைக் கயோலின் இந்த கேட்டகரிஸ் நம்ம பார்க்கும்போது அது எதுவுமே வாட்டரில் சாலிபிள் கிடையாது. ஏன்னா வாட்டரில் சாலிபிளாக இருந்துச்சுன்னா அது ப்ரொடக்டிவ் ஏஜென்ட்டாகவே அது இருக்க முடியாது, அட்சார்பன்ட் ஏஜென்ட்டாகவே இருக்க முடியாது, டிசால்வ் ஆகிடுமே. ஸோ வந்து இப்படி நீங்கள் வந்து கம்பேரிட்டிவாக அதை லிங்க் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ப்ரொடக்டிவ் ஏஜென்ட்லேருந்து அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, சாலிபிலிட்டி கேட்குறாங்கன்னா இன்சாலிபிள் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும் டேரெக்டாக போயிட்டு. அதில் அவங்க ஒரு 2 ஆப்ஷன் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த கேட்டகரியில் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டில் மேக்ஸிமம் எல்லாமே வாட்டர் சாலிபிள். சம் ஆஃப் தோஸ் வந்து என்னன்னா ஆல்கஹால்லையும் சாலிபிளாக இருக்குது. சில இது வந்து பார்த்திங்கன்னா பென்சீனில் வந்து இன்சாலிபிளாக இருக்குது, நார்மல் ஈத்தரில் சாலிபிளாக இருக்குது. அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்கள், மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் மென்ஷன் பண்ணல. அடுத்தது இண்டிகேஷன் சொல்லி பார்க்கும்போது இது வந்து கோனோகாக்கல் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து கொஸ்டினில் கேட்பாங்க, கோனோகாக்கல் இன்ஃபெக்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டி இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்ஆர்கானிக் ஆன்டி இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட் பார்த்தோம்னா சில்வர் நைட்ரேட். ஓகேங்களா. யாருக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நியூ பார்னில் வந்து இருக்கக்கூடிய கோனோகாக்கல் இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சிவியர் பர்ன்ட் பேஷண்ட், ரொம்ப பர்னால வந்து அஃபெக்ட் ஆன பேஷண்ட்டுக்கு. அப்புறம் வந்து அஸ்ட்ரிஞ்சென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க, இரிட்டன் இன் காஸ்மெட்டிக்ஸ்லையும் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ் கண்டிஷன் அப்படி சொல்லி பார்க்கும்போது ஸ்டோர்ட் இன் லைட் ரெசிஸ்டன்ட் ஏர்டைட் நான் மெட்டாலிக் கண்டெய்னர். மெட்டாலிக் கண்டெய்னரில் வைக்கக்கூடாது. இது வந்து இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டடான இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கண்டிஷன் தான் அவங்க வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. ஆப்ஷனில் வைப்பாங்க, மெட்டாலிக் கண்டெய்னர்னு வைப்பாங்க, நான் மெட்டாலிக்னு வைப்பாங்க. நம்ம பார்த்து சூஸ் பண்ணி எடுக்கணும்னா நமக்கு கிளாரிட்டியாக தெரிஞ்சிருக்கணும். சில்வர் நைட்ரேட் அப்படின்னா நம்ம வந்து எதில் வைக்கக்கூடாதுன்னா மெட்டாலிக் கண்டெய்னரில் வைக்கக்கூடாது, லைட் ரெசிஸ்டன்ட்டில் இருக்கணும், ஏர்டைட்டில் இருக்கணும், நான் மெட்டாலிக் கண்டெய்னரில் இருக்கணும். சொல்யூஷன் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு இன் ஆம்பர் கலர் பாட்டிலில் இது இருக்கணும். ஹைட்ரஜன் பெராக்சைடு பிளாக் கலர் பாட்டிலில் இருக்கணும். இது அதோட கிரைட்டீரியாஸ். குரூஷியல் எக்ஸாம் பாயிண்ட்ஸ் சினானிம்னு பார்த்தோம்னா லூனார் காஸ்டிக் அப்படின்னு இதுக்கு ஒரு நேம் இருக்குது. ஓகேங்களா. சில்வர் கால்டு லூனா பை தி அல்கிமிஸ்ட் வந்து ஆதி காலத்தில் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா சில்வருக்கு வந்து லூனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதனால் இதுக்கு வந்து லூனார் காஸ்டிக் அப்படின்னு ஒரு நேமு சில்வர் நைட்ரேட்டுக்கு இருக்குது. pH வந்து 4% weight by volume சொல்யூஷன் வந்து 5.4 to 6.4 இதோட pHஆக இருக்கும். 4% weight by volume சொல்யூஷனாக அது இருந்துச்சுன்னா அக்கோ சொல்யூஷன் தான் ஆஃப்கோர்ஸ். நியூட்ரல் டு தி லிட்மஸ் பேப்பருக்கு நியூட்ரலாக இருக்குது. ஹைட்ரஜன் பெராக்சைடு என்னவாக இருந்துச்சு, அசிடிக்காக இருந்துச்சு. இது வந்து நியூட்ரலாக இருக்குது. 450 டிகிரி செல்சியஸ் டீகம்போஸ் இன்டு மெட்டாலிக் சில்வர் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் ஆக்சைடு. இப்போ 450 டிகிரிக்கு சில்வர் நைட்ரேட்டை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மெட்டாலிக் சில்வராக மாறுது. வெறும் சில்வர் தான், ஏஜி மட்டும் தனியாக பிரியுது, ஆக்சிஜன் தனியாக பிரியுது, நைட்ரஜன் ஆக்சைடு டை ஆக்சைடு தனியாக பிரியுது. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஏஜி மட்டும் தனியாக பிரிஞ்சிருது. அதுக்கடுத்து என்ன ஆகுது, ஒரே ஒரு ஆக்சிஜன் தனியாக வருது, அப்புறம் ஒரு NO2 தனியாக பிரியுது, நைட்ரஜன் டை ஆக்சைடு தனியாக பிரியுது. அவ்வளோதான். இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பேக்டரிசைடு ஆக்ஷன் due to the preparation of tissue protein and chloride ions in tissue fluids. Bactericidal action due to precipitation of tissue protein. டிஷ்யூவில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரிசிபிடேட் பண்ணுது, குளோரைட் அயான்ஸ் வந்து டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸில் போயிட்டு ஆக்ட் பண்ணுது. ஓகேங்களா. குளோரைட் அயான்ஸ் ஆக்ட் பண்ணுறது ஹாலஜினேஷன் மெத்தடில் ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா. ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், CaOCl2 இதான் இதோட ஃபார்முலா, CaOCl2. ப்ளீச்சிங் பவுடர் சினானிம் என்னதுங்க, குளோரினேட்டட் லைம்னு இதுக்கு ஒரு சினானிம் இருக்குது. குளோரைட் ஆஃப் லைம் அப்படின்னு இன்னொரு நேம் இருக்குது. அப்புறம் கால்சியம் ஆக்சிக்ளோரைடுன்னு ஒரு நேம் இருக்குது. கால்சியம் ஹைப்போக்ளோரைட் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. கால்சியம் குளோரோ ஹைப்போக்ளோரைட் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. இதோட மாலிகுலர் ஃபார்முலா CaOCl2. இதை மாலிகுலர் ஃபார்முலா. அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது 136.98 ப்ளீச்சிங் பவுடரோட அட்டாமிக் மாஸ். சாலிபிலிட்டி வந்து ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் ஆல்கஹால். இவர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்காப்புல இந்த கேட்டகரியிலேயே. ஸ்லைட்லி சாலிபிள் இன் தி வாட்டர் அண்ட் ஆல்கஹால். ஆல்கஹால்லையும் வாட்டர்லையுமே ஸ்லைட்லி தான் சாலிபிள் ஆகும்.
அதுக்கு அடுத்தது பாருங்கள் யூசஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது பாக்டீரிசைடல் கிளீன்சிங் ஏஜென்ட், குளோரினேஷன் ஆஃப் தி வாட்டர், டீகலரைசிங் ஆஃப் தி டைஸ், ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்விம்மிங் டேங்க்கு, யோசால். யோசால்னா வந்து மிக்சர் ஆஃப் போரிக் ஆசிட் அண்ட் குளோரினேட்டட் லைம். ரெண்டுமே குளோரினேட்டட் லைம்னா ப்ளீச்சிங் பவுடரு, போரிக் ஆசிட் நமக்கு தெரியும். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஆன்டிசெப்டிக் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் யோசால்னு வச்சுருக்காங்க. இதெல்லாம் கேட்பாங்க கொஸ்டினில். யூஸ்ட் அஸ் ஏ டிஸ்இன்ஃபெக்டன்ட் லோஷன். டிஸ்இன்ஃபெக்டன்ட் லோஷனாக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபைன். அப்புறம் ஸ்டோரேஜ் கண்டிஷனாக ஸ்டோர்ட் இன் வெல் க்ளோஸ்டு கண்டெய்னர், ஸ்லோலி டீகம்போஸ்டு வித் லாஸ் ஆஃப் குளோரின். இதில் வந்துட்டு என்விரான்மெண்ட்டை ஏர் கூட வந்து கான்டாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா லாஸ் ஆஃப் குளோரின் வந்து நடக்கும். அதனால் ஏர்டைட் கண்டெய்னரில் இது வந்து இருக்கணும். அடுத்தது இதோட சினானிம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். குளோரினேட்டட் லைமு, குளோரைட் ஆஃப் லைமு, அப்புறம் கால்சியம் குளோரோ ஹைப்போக்ளோரைட், கால்சியம் ஹைப்போக்ளோரைட்டு, கால்சியம் ஆக்சிக்ளோரைட்னு ஒரு நேம் இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா 30% வெயிட் பை வால்யூம் ஆஃப் அவைலபிள் குளோரின். இதில் டோட்டலாக இருக்கக்கூடிய இதில் வந்து குளோரின் வந்து 30% வெயிட் பை வால்யூமில் இருக்கும். மேக்ஸிமம் 39% வந்து இது இருக்கும். 30% மினிமமாக அதில் வந்து குளோரின் கண்டென்ட் இருக்கணும். ரிலேட்டிவ் அன்ஸ்டேபிள் குளோரின் கேரியர் இன் தி சாலிட் ஃபார்ம். ரிலேட்டிவ் அன்ஸ்டேபிள் குளோரின் கேரியர் இன் தி சாலிட் ஃபார்ம். குளோரின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாக்டீரிசைடல் ஆக்ஷன். அதான் அந்த காலேஜினேஷன் ஆக்ஷனில் தான் இது வந்து நமக்கு பண்ணுது. இது வந்து இந்த அன்ஸ்டேபிள் கேரியரில் தான் அவங்க எடுத்திருக்காங்க. இது இமீடியட்டாக குளோரின் ரிலீஸ் ஆகிடும் அதிலேருந்து. அப்போ தான் வந்து நமக்கு அந்த பாக்டீரிசைடல் ஆக்ஷன் இருக்கும். அதனால் வந்து கேரியர் ஸ்ட்ராங்கான கேரியர் இருக்காது, ஒரு அன்ஸ்டேபிளான கேரியர் தான். அப்சார்ப் மாய்ஸ்டர் அண்ட் CO2 ஆன் ஏர் எக்ஸ்போசர் டு ரிலீஸ் த ஹைப்போக்ளோரஸ் ஆசிட். இதை கொஸ்டினில் கேட்பாங்க. இப்போது கார்பன் டை ஆக்சைடு மாய்ஸ்டர் இதை வந்து அப்சார்ப் பண்ணுது ஏர்லேருந்து. அப்போ என்ன ரிலீஸ் ஆகும்? ப்ளீச்சிங் பவுடர்லேருந்து ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் ரிலீஸ் ஆகும். ரைட். அயானிக் சில்வர் பாருங்கள், மாலிகுலர் ஃபார்முலா மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? அது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரே கொடுத்துருந்தாங்க, கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெரிய ஸ்ட்ரக்சர் பார்க்க தேவையில்ல. நமக்கு வந்து மாலிகுலர் ஃபார்முலா, மாலிகுலர் வெயிட்டு இந்த கேட்டகரியை வந்து மென்ஷன் பண்ணல புக்லேயே. அதனால் நம்ம வந்து நார்மலாக யூசேஜ் அந்த மாதிரி போயிடலாம். மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா, யூஸிங் தி எலக்ட்ரோலைசிஸ் வித் வாட்டர், ஒயரு அண்ட் பேட்ரி. நார்மலாக இந்த எலக்ட்ரோலைசிஸ் மெத்தடில் தான் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா இண்டிகேஷன் சொல்லி பார்க்கும்போது அன்லிமிட்டெட், ஆன்டிபயோட்டிக், ஆன்டிஃபங்கல், ஆன்டிவைரல் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? அப்புறம் ஐ இயர் இன்ஃபெக்ஷனுக்கு, பிளாக் சைனஸஸ்க்கு, கோல்டு ஃப்ளூ கண்டிஷனு, எக்ஸிமா, சொரியாசிஸ், கட்ஸ் அண்ட் பர்ன். திரும்ப சொல்கிறேன், ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் ஆகுது. அப்புறம் ஆன்டிஃபங்கல், ஆன்டிவைரல் ட்ரீட்மெண்ட்டில் ஐ அண்ட் இயர் இன்ஃபெக்ஷனு, பிளாக்டு சைனஸில், கோல்டு ஃப்ளூ, எக்ஸிமா, சொரியாசிஸ், கட் அண்ட் பர்ன் இதுக்கெலாம் யூஸ் ஆகுது. நமக்கு தெரியும் சில்வர் கண்டென்ட் உள்ள பர்னுக்கு வரக்கூடிய ஆயின்மெண்ட்ஸ் வந்து நமக்கு இதுலேயே வருது. சரிங்களா? நம்ம ஃபார்மசிஸ்ட்லேயே நம்ம பார்க்க முடியும். ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற ஃபார்மசிஸ்ட் வந்து அதை நம்ம வந்து நிறைய டைம் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், அடுத்த குரூஷியல் எக்ஸாம் பாயிண்ட் பார்க்கும்போது ஆக்சுவல் இன்ஹிபிட் த பாக்டீரியா ரெஸ்பிரேட்டரி மெட்டபாலிசத்தை இது இன்ஹிபிட் பண்ணுது சில்வர் அயானு. ப்ரிவெண்ட் த வைரஸஸ் ஃப்ரம் தி இன்ஃபெக்டிங் அண்ட் ரிப்ளிகேட்டிங். அதோட மல்டிப்ளிகேஷனை வந்து இது கம்மி பண்ணுது. ரெப்ளிகேஷன் கம்மியாகுதுனாலே மல்டிப்ளிகேஷன் கம்மியாகிடும் ஆட்டோமேட்டிக்காக. டிஸ்இன்ஃபெக்டன்ட் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் கொலாய்டல் சில்வர். கொலாய்டல் சில்வர்லேருந்து இது வந்து வேறுபட்டது. which is made of the silver particle is more expensive and less effective than the ionic silver water. இப்போது பார்ட்டிகல் கொலாய்டல் சில்வர் வந்து இதோட எஃபெக்டிவ் கம்மி, ஹை எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறாங்க. இது அயானிக் சில்வர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது வந்து ஒரு அட்வான்டேஜுங்கிற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆவரேஜ் பர்சன் கன்சியூம்ஸ் வந்து 23 to 88 milligram ஆஃப் சில்வர் டெய்லி வந்து கன்சம்ஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலி டெய்லி மெயின்டெனன்ஸ் டோஸ் வந்து 1 teaspoon to a maximum of 1 tablespoon. ஓகேங்களா? 1 teaspoonலேருந்து 1 tablespoon வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டோசேஜ் நம்ம யூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஆன்டிபயோட்டிக் யூஸ் ஆகுது, ஆன்டிஃபங்கல், ஆன்டிவைரல் ட்ரீட்மெண்ட், ஐ இயர் இன்ஃபெக்ஷன், பிளாக் சைனஸ், கோல்ட் அண்ட் ஃப்ளூ, எக்ஸிமா, சொரியாசிஸ், கட் அண்ட் பர்ன் இந்த மாதிரி யூசஸ் இருக்கும். குளோரெக்சிடின் குளுக்கோனோட் பாருங்கள். யூசஸ் போயிடலாம், டைரெக்டாக யூசஸ். ஓகேங்களா? இதெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணல, புக்லேயே மென்ஷன் பண்ணல, இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜெர்மிசைடல் மவுத் வாஷ் ஃபார் தி ஜிஞ்சிவைட்டிஸ். குளோரெக்சிடின் குளுக்கோனேட்னாலே நமக்கு மவுத் வாஷஸ் தானே நம்ம கொடுக்குறோம், ஜிஞ்சிவைட்டிஸ்க்கு யூஸ் ஆகுது. ஆமாம்.